ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் 3. ஸோ ஒரே வீடியோ தான். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடியே வந்திருப்போம், பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இது செகண்ட் டைம் மறுபடியும் வரேன். கொடைக்கானலே ஒரு ரெண்டு ரவுண்டு அடிச்சிட்டேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் முன்னாடி வந்து இங்கே நிப்பாட்டு மட்டும் தெரிஞ்சுவாங்க. ஸோ நம்ம புது ஆட்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சந்தோஷம். ஸோ தெரியாதவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசி பழகும் போது அவங்களோட கல்ச்சர், அவங்க எப்படி பேசுகிறாங்க, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலி நான் காலையில் வெயில் அந்த கிளைமேட்டை பார்த்தாச்சு. ஸோ மிஸ்ட்டும் பார்த்தாச்சு. அடுத்து நீங்கள் கேட்கலாம், அடுத்தது மழை தான் அடிக்கலை. மழையும் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், லைட்டாக தூரிச்சு முன்னாடி. ஸோ ரூமுக்கு போயிடலாமா, இல்லை அடுத்த இன்னும் 2 இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகாமல் நான் கொடைக்கானல் விட்டு போகவே மாட்டேன். ஸோ அந்த 2 இடம் என்னென்னா, பூம்பாறை கிராமம் வில்லேஜ். ஸோ பூம்பாறை அந்த ஒரு இடம், அதுக்கப்புறம் மன்னவனூர் லேக். ஸோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் கோல்ஃப் கோர்ட்டு. ஸோ நீங்கள் பார்ட் 2லேயே பார்த்துருந்துருக்கலாம். மறுபடியும் போயிட்டுருக்கேன். எத்தனை வாட்டி பார்க்குறதுன்னு தெரில. ஸோ வாங்க உங்களுக்கு போக வ்ளாக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ டைம் 3 மணி. நான் இன்னும் சாப்பிட்ல, இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்ணும். ஸோ லேக்குக்கெலாம் போயிட்டு சாப்பிட்லாமா இப்படி என்னன்னு தெரில. ஸோ அது போக ஹோட்டல் இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்ருவேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பெட்ரோல் மறுபடியும் ஒரு 500 ரூபாய் போட்டேன். நல்லா பெட்ரோல் பங்க் அந்த பக்கம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ மழை அடிக்கிறதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ கடைசியெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ரூமுக்கெலாம் வேணாம், நேராக இங்கேன்னு பூம்பாறை வில்லேஜு, அங்கேன்னு நேராக மன்னூர் லேக் போயிட்டு தான் அடுத்து எந்த இதாலும் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இப்போ நேராக ஃபஸ்ட்டு வந்து பூம்பாறை, இங்கேன்னு 15 கிலோமீட்டர்ஸ் பூம்பாறைன்னு இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் மன்னவனூர் லேக். ஸோ மன்னவனூர் லேக் கண்டிப்பாக போகிறோம். ஸோ ஆக்சுவலி பெட்ரோல் இருக்குது. நான் ஏன் போட்டேன்னா, ஸோ அந்த சைட் கேட்டு பார்த்தேன், பங்க்கில் எதுவுமே கிடையாதுன்னாங்க. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், தெரியாத இடம். ஸோ அதனால் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டே போயிடலான்ட்டு. ஸோ டோட்டலாக இங்கே டவுனில் கொடைக்கானல் டவுன்னு 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரூட் வந்துச்சுன்னா ஸோ அங்கே போய் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் இருக்கிறலாம் பைன் ட்ரீ தான் நினைக்கிறேன். இதுக்கு தனியாக பைன் ஃபாரஸ்ட் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த போர்டு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அனிமல் அட்டாக்குன்னு போட்டிருக்கு. நான் இவ்வளோ நேரம் ஜாலியாக தான் போயிட்டு இருந்தேன். அந்த அனிமல் அட்டாக்கை பார்த்துட்டு என்னால் கரெக்டாக போக முடியல. ஸோ நான் கேமரா ஆனாக தான் இருக்குது. சரி, நம்ம கேமராவில் ஏதாவது சிக்குமா, கண்டென்ட் கிடைக்குமா, ஃபேமஸ் நம்ம ஆயிடலாமா அப்படின்னு நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பூம்பாறைக்கு இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரோடு தான். நானும் எதாவது பேசணும்னு நினைக்கிறேன், என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏதாவது பேசணுமே. ஸோ இந்த இடம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ ஏர்பின் பேட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வியூ பாயிண்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா காட்டுறேன். ஸோ கேமரா ஆஃப் பண்ணுறேன், சார்ஜ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரைட் சைடில் தெரியுது தான் பூம்பாறை வில்லேஜ். நம்மக்கிட்டேயும் ட்ரோன் க்ரீன் இருந்தால் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். ட்ரோன்லாம் கேமராக்கே தள்ளாடுது, எங்கே ட்ரோன் ஷாட்டு. ஸோ ஒன்லி கோப்ரோ, நார்மல் கோப்ரோ தான். கோப்ரோ மேக்ஸ் வாங்குற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட மேக்ஸ் காசு இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக பசிக்கலை. ஸோ திரும்பி வரும்போது சாப்பிட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஏன்னா அந்த லேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாப்பாடு விட வியூ பாயிண்ட் தான் முக்கியம். ஸோ இங்கே நிப்பாட்டலான்னு பார்த்தேன், இங்கே இடம் இல்லை. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த பக்கம் எங்கேயாவது போய் நிப்பாட்டி நல்லா வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா காட்டுறேன். ஸோ ஆனால் மேக்ஸிமம் பார்க்குறவங்களும் ட்ராவல் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ அது மாதிரி புது இடத்துக்கு போங்க. பைக்கில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, கார்லேயும் போகலாம். இந்த மாதிரி தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை, ஃபேமிலியோடு போகலாம். ஸோ இந்த இடத்துல வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ எனக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு வண்டியை நிப்பாட்டி ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போகணும் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நிமிஷம் வண்டி வரல. வண்டியை திருப்பி ஒரு 5 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஸோ நிறையா யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நிப்பாட்டிட்டு வியூவை என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பூம்பாறை வில்லேஜ். ஸோ அந்த இடத்துல நான் கிளம்பிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் கண்டிப்பாக பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னால் ஒரு 20 மினிட்ஸ் நான் அங்கேயே தான் இருந்தேன்.
ஸோ அங்கே சும்மா ஃபோன் நோண்டிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லுவேன், அது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த நினச்சி பாருங்களேன், நான் அந்த காட்டின வியூவில் நிறைய வீடு இருந்துச்சு தெரியுமா, அதுதான் ஆக்சுவலி வில்லேஜ். ஸோ அந்த இடத்துல ஒரு உங்களுக்குன்னு ஒரு வீடு நினச்சி பாருங்கள். எப்பவுமே காலையில் நீங்கள் எந்திரிச்சு கதவை திறந்தீங்கன்னா இப்போ அழகான சீனரி தெரிஞ்சுன்னா எவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். லைட்டாக ஓவராக தான் போவோம் வடிவல் ஜோக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இங்கே இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் பூம்பாறையிலன்னு இருக்கும்ல, அதான் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் இன்னும் தாண்டி வந்துட்டேன், எனக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு நான் இன்னும் மன்னவனூர் லேக் கிட்டே போயிட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ ரோடு பார்த்து தெரியும் நினைக்கிறேன், மரணம் மோசமாக இருக்குது. ஸோ வாங்க போக வ்ளாக் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே என்ன லேக் தெரியும்னு நினச்சேன், பட் லேக்கு தெரியல பல்ப் எனக்கு. பட் வியூ சூப்பராக இருக்குது. பட் லேக் தெரியாட்டியும் இந்த இடத்துல வியூ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அப்பப்போ கேமரா வேறு ஆஃபில் இருக்கான்னு இந்த அழகான வியூ கேமரா ரெக்கார்ட் ஆகலைன்னா நான் வந்ததே வேஸ்ட்டாக போயிடுங்க. ஸோ ரோடு கொஞ்சம் மோசம் தான், கொஞ்சம் பார்த்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. நம்ம வண்டி லேபீஸ் வேறு இல்லையா, ஸோ பிரேக்கை பார்த்து தான் பிடிக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன், சுற்றி மழை தான், நல்லா தான் இருக்குது. பட் சரியான குளிர், செம்ம குளிருங்க. இங்கே தான் பேக்கரிங்களில் கேம்ப் ஃபயர் போட்டாங்க, நாங்கள் போய் நின்றுலான் இருக்கேன். பட் இங்கே பேக்கரியே கிடையாது, ஸோ கேம்ப் ஃபயர் இருக்காது. இங்கே பெட்டி கடையே இல்லை, எங்கே பேக்கரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக டஸ்ட்டு தான். பஸ்ஸுக்கார வேறு ஃபுல்லாக புழுதி கிளப்பிட்டு போகிறாப்படி. கோவில். ஸோ இந்த பஸ்ஸை ஓட்ட கிடைக்கிறதுக்குள்ள ஃபுல்லாக டஸ்ட்டில் நம்மள குளிப்பாட்டிடுவார்னு நினைக்கிறேன் பஸ்காரரு. ஸோ உங்களுக்கு இந்த பஸ்ஸை ஓட்டை கெடுத்துட்டு வ்ளாக் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக மன்னூர் லேக் கிட்டே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து மன்னூர் லேக் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ கிட்டக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் வியூ கொஞ்சம் சுமாராக இருக்குது ரைட் சைடில். ஸோ நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 50-60 தான். ஸோ ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டா இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படி மட்டும் ஆகக்கூடாது. ஸோ வந்தது கண்டிப்பாக போகிறோம். ஸோ அதனால் லைட்டாக ஸ்பீடாக போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வண்டிலாம் நிற்கிது. எஸ், இதுதான் அந்த இடம். ஸோ 1 கிலோமீட்டர் சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தாலே தெரியுது இதுதான் அந்த லேக் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ வர என்னோட டெஸ்டினேஷன் கூகுள் மேப் வரேன். ஸோ பைக் பார்க்கிங் இதுதான் போல். ஸோ இங்கே வண்டி நிப்பாட்டிட்டேன். ஸோ உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்ம நிழல். ஸோ நிழலுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் மன்னூர் லேக் என்ட்ரன்ஸு. ஸோ பாருங்கள். ஸோ அட்லாஸ்ட் இதுதான் மன்னவனூர் லேக். கடைசியாக ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக சினிமாட்டிக் ஷாட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு எப்படின்னா சினிமாட்டிக் ஷாட் எப்படின்னா வரும், ஆனால் வராது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் மன்னவனூர் லேக்கில்னு கிளம்பிட்டேன். ஸோ அடுத்தது இங்கே நேராக ரூமுக்கா இல்லை வீட்டுக்கான்னு பிளான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது பார்ட் 3 ஆக்சுவலி. ஸோ பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள். அந்த டால்ஃபின் நோஸ், ஸோ அந்த வியூ வேறு லெவல். ஸோ அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வியூ. ஸோ பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் அந்த டால்ஃபின் நோஸ் பார்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் கேமரா இப்போ தான் ஆன் பண்ணேன். ஸோ பூம்பாறை கிட்ட வந்துட்டேன். ஸோ அடுத்தது எங்கேன்னு வீட்டுக்கா இல்லை என்னென்னு பிளான் பண்ணல இன்னும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.